என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8 நாட்கள் ஒரு வாரத்தை தாண்டி 8வது நாட்களாக பட்டினி கிடக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் தாய் நிலத்தில் தங்கள் தாய்மொழி அதை மீட்க வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை கொடுங்கள். இந்திய நிலப்பரப்பில் எங்கும் இல்லை இந்த உரிமையை கேட்கிறீர்களே என்று கேட்டால் பரவாயில்லை. ஆனால் இத்தனை மாநிலங்களில் இருக்கிறது. அப்ப மொழிவழி மாநிலங்கள் இதற்கு பிரிக்கப்பட்டது. அறிவார்ந்த பெருமக்களே, எங்கள் அண்ணன் ஆராஜா சொன்ன உடனே பாசிசம், பிரிவினைவாதம், செப்பரேட்டிசம் பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள். இந்தியாவில் இன்று நான் சொல்லுகிறேன், பல மொழிகள் இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். ஒரே மொழி என்று திணித்தால் பல நாடுகள் பிறக்கும். எந்த கொம்பனாலையும் அது தடுக்க முடியாது. உனக்கு உன் தாய்மொழி, எனக்கு என் தாய்மொழி.